இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. இயேசுவோட உண்மையான முகம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஷ்ரவுட் ஆஃப் டுரின். இந்த துணியில இயேசுவோட முகம் மட்டும் இல்ல, மொத்த உருவமே பதிஞ்சிருக்கு. இயேசு இறந்தப்புறம் அவர் ஒரு லெனின் கிளாத்ல சுத்தி புதைச்சதாவும் இந்த துணி இப்போ இத்தாலியில இருக்க ஒரு சர்ச்ல இருக்கிறதா சொல்றாங்க. 1898ல ஒரு இட்டாலியன் போட்டோகிராஃபர் இந்த துணியை போட்டோ எடுத்து அதை நெகட்டிவா டெவலப் பண்ணும்போது அதுல ஒரு மனிதரோட உருவம் தெரிஞ்சிருக்கு. இந்த துணியை ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல பதிஞ்சிருந்தது பெயிண்டோ டையோ இல்லங்க, உண்மையான மனிதரோட ரத்தம்னு அது ஏபி வகையான பிளட் குரூப்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது ஜீசஸோட உருவம் தான் சொல்றதுக்கான காரணம், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி சாட்டையால் அடிக்கப்பட்டு கை கால்கள்ல ஆணி அடிக்கப்பட்டு இறந்தாருன்னு பைபிள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த துணியில பதிஞ்சிருந்த நபரோட உடல்ல 120க்கும் மேற்பட்ட சாட்டை அடிகளோட அச்சுகளும் கை கால் மணிக்கட்டுகளையும் பிளட் கிளாட் ஆகியிருக்க மாதிரியும் கைகள்ல 4 விரலோட தடம் மட்டும் பதிஞ்சிருந்ததாவும் இது கையில ஆணி அடிக்கிறப்போ கட்டை விரல் உள்நோக்கி மடங்கி அது பதிஞ்ச தடம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அல்ட்ரா வயலட் போட்டோகிராஃபி மூலமா இந்த துணியில இருக்க நபரோட மார்பு பகுதியில ரத்தமும் நீரும் கசிந்திருக்க தடம் தெரியுதுன்னு, தலையை சுத்தி இருக்க ரத்த கரைகளை பார்க்கும்போது அது இயேசுவ சிலுவையில அறையிறதுக்கு முன்னாடி முள்முடி சூடி ஈட்டியால குத்தப்பட்டாருன்னு பைபிள்ல சொல்லப்பட்டதுக்கு மேட்ச் ஆகுது. அந்த துணியில இருந்த உடல் இறந்தப்புறம் அந்த உடல் அழுகுனதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு, ரத்த தடம் பதிஞ்சதுக்கான காரணம் அதிக அளவு ரேடியேஷன் சொல்றாங்க. அது ஜீசஸ் திரும்ப உயிர் தெழும்போது வெளிப்பட்ட ரேடியேஷனா இருக்கலாம்னு, அது இப்ப இருக்க 3D டெக்னாலஜிஸை வச்சு ஜீசஸோட உண்மையான முகத்துக்கு உருவம் கொடுத்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள்.